தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. நெல்லை பாளையங்கோட்டை மகராஜ் நகர் உழவர் சந்தையில் பொங்கல் பண்டிகைக்கான விற்பனை களை கட்டியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, விவரங்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடை வீதிகளில் இறுதி நேர விற்பனை களை கட்டி வருகிறது. உழவர் சந்தைகள், காய்கறி சந்தைகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு படையிலிட தேவையான காய்கறிகள், கரும்பு, மஞ்சள் குலைகள், கிழங்கு வகைகள் உள்ளிட்டவரை வாங்க பொதுமக்கள் ஆர்வத்துடன் சந்தைகளுக்கு வந்து செல்கின்றனர். இதனால் காய்கறி சந்தைகளில் விற்பனை கணிசமாக உயர்ந்துள்ளது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் கடந்த 3 தினங்களில் மட்டும் 196 டன் காய்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 95 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. இன்று ஒரே நாளில் 80 டன் காய்கள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு விவசாயிகள் நேரடியாக விற்பனை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு காய்கறி சந்தைகளிலும் டன் கணக்கில் காய்கறிகள் விற்பனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் வாங்கும் ஆர்வம் அதிகரித்துள்ளதால் சந்தைகளில் விற்பனை மேலும் உயரும் என வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளும் எதிர்பார்ப்பு தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.